வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பவன் அரசியல் தலைவன், அடுத்த தேர்தலை பற்றி சிந்திப்பவனோ அரசியல்வாதி என்ற வார்த்தைகளை அமெரிக்காவின் இறையியலாளரும் படைப்பாளியுமான ஜேம்ஸ் ஃப்ரீமேன் கிளார்க் நீண்ட காலத்துக்கு முன்னரே கூறியிருந்தார். இந்த முக்கியமான கருத்தியலை வெளியிட்ட இந்த மனிதர் மரணித்தே 1.5 நூற்றாண்டுகள் கடந்து விட்டாலும் இன்றும் அவரது கருத்து உயிர்ப்புடன் தான் உள்ளது. குறிப்பாக அரசியல்வாதிக்கும் அரசியல் தலைவனுக்கும் இடையிலான வேறுபாட்டை சொன்ன ஃப்ரீமேன் கிளார்க்கை நினைவுபடுத்தும் வகையில் தமிழர் தாயகத்தின் அரசியல் பரப்பிலும் காட்சிகளும் நகர்வுகளும் தெரிகின்றன. அந்த வகையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் ஒரு அரசியல்வாதியா இல்லை என்றால் ஒரு அரசியல் தலைவனா என்ற ஐயங்களை ஏற்படுத்தும் வகையில் நிலைமை உள்ளது. இரா சம்பந்தனுக்கு ஸ்ரீலங்கா நாடாளுமன்றம் மீண்டும் ஒரு முறை 3 மாத கால சுயீன விடுப்பை வழங்கிய செய்தியுடன் இந்த கருத்தியலும் நிழலாடுகின்றது. இரா சம்பந்தன் மீண்டும் சுயீனமிட்டிருப்பதால் அவருக்கு இந்த விடுமுறையை வழங்குமாறு ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சியின் பிரதம கொறடா எனப்படும் பிரதம அமைப்பாளர் லக்ஷ்மன் கிரியல்ல விடுத்த கோரிக்கைக்கு இந்த அனுமதி வழங்கப்பட்டது. ஒருவேளை சஜித் பிரேமதாசா அரசு தலைவர் வேட்பாளராக களமிறங்கிக் கொள்ளும் வேளை இரா சம்பந்தனால் துடிப்பான அரசியல் பொதுவழியில் இயங்க முடியாமல் போனாலும் சஜித் பிரேமதாசாவுக்காக அவரது தலை அசைப்பை பெற்றுவிட வேண்டும் என்ற அடிப்படையில் லக்ஷ்மன் கிரியல்ல மீண்டும் ஒரு முறை இந்த யோசனையை முன்வைத்து லீவு எடுத்து கொடுத்திருக்கலாம். 91 வயதான இரா சம்பந்தன் தற்போது அடிக்கடி நோய்வாய்ப்படுவது தெரிகிறது. மூத்த தலைவரான இரா சம்பந்தனால் தன்னிடம் உள்ள திருமலை மாவட்ட தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற பொறுப்பை முறையாக நிறைவேற்ற முடியாத நிலை உருவாகியே வருடங்கள் ஓடிவிட்டன. மூதாளர் சம்பந்தன் திருமலை மாவட்ட அபிவிருத்தி கூட்டங்களுக்கும் நாடாளுமன்ற அமர்வுகளுக்கும் எங்க ஆத்துக்காரரும் கச்சேரிக்கு போறார் என்ற வகையில் கூட தனது பிரசன்னங்களை வெளிப்படுத்திக் கொள்வதில்லை. அந்த அளவுக்கு அவர் சுகையீன நிலையிலும் இயலாமை நிலையிலும் உள்ளார். தமிழர்களின் அரசியல் விடயங்களில் அவர் இடைக்கிடை கருத்துக்களை சொல்வதான அறிக்கைகளை அவரது அட்மின்கள் வெளியிட்டுக் கொண்டாலும் குளறி இரா சம்பந்தன் பேசும் விடயங்களை யாராலும் தற்போது தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியாது. இரா சம்பந்தனின் இவ்வாறான தீவிர பிரசன்னமற்ற ஒரு அரசியல் நிலைதான் அண்மையில் திருகோணமலை மடத்தடி வீரகத்தி பிள்ளையார் ஆலய காணியில் சட்டவிரோதமான முறையில் பெரியதொரு புத்தர் சிலையை குந்த வைத்திருந்தது. எதிர்வரும் வெசாக் தினத்தில் இந்த சிலையை மையப்படுத்தி பெரும் பௌத்த அதகலங்களை திருமலை நகரில் செய்வதற்கு பௌத்த கடும்போக்காளர்கள் முயற்சிகளை எடுத்து வருவதும் தெரிகிறது. பௌத்த சிங்கள அடிப்படைவாத ஆக்கிரமிப்பை தொடர்ந்தும் பெரும் இடருடன் எதிர்நோக்கும் இடங்களில் ஒன்றாக திருமலை உள்ளது. அவ்வாறான இக்கட்டான நிலையிலுள்ள திருமலைக்கு ஓடியாடி செயற்பட வேண்டிய ஒரு துடிப்பான தமிழ் நாடாளுமன்ற முகத்தின் அவசியம் உள்ள நிலையில் இரா சம்பந்தன் மீண்டும் நோய்வாய்ப்பட்டு நாடாளுமன்றத்தில் தனது பிரசன்னத்தை 3 மாத காலத்துக்கு இல்லாமலாக்கி விடுப்பு பெற்றுவிட்டார். 91 வயதிலும் பெருந்தலைவர் என்ற விழிப்பு நிலையில் உள்ள இரா சம்பந்தனின் மூப்பு காரணமான பிணி நிலை விமர்சனத்துக்குரிய ஒரு நிலை அல்ல. இவருக்குமே இந்த வயதில் இது பொரிந்து வரக்கூடிய ஒரு நிலைதான். இரா சம்பந்தனின் வயது நிலையை மறைமுகமாக இல்லல் செய்யும் வடக்கின் முன்னாள் முதல்வர் விக்னேஸ்வரன் கூட ஒரு மூதாளர் தான். அந்த வகையில் மூதாளர் இரா சம்பந்தனின் நிலைமை கரிசனைக்குரியது. ஆனால் அவருக்கு இப்போது அரசியலில் இருந்து ஓய்வு தேவை என்பதும் குறிப்பாக அவர் தன்னிடமுள்ள திருமலை நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற பொறுப்பு நிலையை வேறொருவரிடம் கையளிக்க வேண்டிய நிலையும் அவசியமாக தெரிகிறது. இன்று வரை உலகின் முக்கிய அரசியல் தலைவராக கருதப்படும் தென்னாப்பிரிக்க சிங்கம் நெல்சன் மண்டேலா தனது 85வது வயதில் உடல்நல காரணங்களை காட்டி ஓய்வு பெற்றிருந்தார். நெல்சன் மண்டேலா அன்று தனது ஓய்வு நிலை அறிவிப்பை ரிட்டையரிங் ஃப்ரம் ரிட்டையர்மெண்ட் என, அதாவது ஓய்வு பெறுவதிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்து பொது வாழ்வில் இருந்து ஒதுங்கியிருந்தார். அப்போது அவர் இன்னொரு கருத்தையும் சொன்னார். என்னை அழைக்காதே, நான் உன்னை அழைக்கின்றேன் என அறிவித்தே அவர் இந்த ஓய்வு நிலையை அறிவித்தார். அதாவது டோன்ட் கால் மீ, ஐ வில் கால் யூ என நெல்சன் மண்டேலாவின் அழைப்பு அன்று இருந்தது. 85வது வயதில் அரசியலில் இருந்து ஓய்வு பெற்ற தலைவர் நெல்சன் மண்டேலா தென்னாப்பிரிக்க மக்களுக்கான நலன் சார்ந்த நிகழ்வுகளில் இருந்தோ நகர்வுகளில் இருந்தோ இல்லையென்றால் அனைத்துலக விவகாரங்களில் இருந்தோ ஓய்வு பெறவில்லை. 2010ஆம் ஆண்டில் உலக கிண்ண கால்பந்தாட்ட போட்டி தென்னாப்பிரிக்காவில் இடம்பெறுவதற்கு 2004இல் தனது ஓய்வுக்கு பின்னரும் மண்டேலா மேற்கொண்ட தீவிரமான பரப்புரைகள் நினைவுபடுத்தக்கூடியவை. அந்த வகையில் தமிழர்களின் அரசியல் பரப்பிலும் இரா சம்பந்தன் தனக்குரிய பெருந்தலைவர் என்ற விழிப்பு நிலையை ஓரளவுக்காவது தக்க வைக்க வேண்டுமானால், அந்த நிலைக்கு மதிப்பளித்துக் கொள்ள வேண்டுமானால் 85வது வயதில் அரசியலில் ஓய்வு பெற்ற நெல்சன் மண்டேலாவின் முன்னுதாரணத்தை அவர் நோக்கிக் கொள்ள வேண்டும்.
நெல்சன் மண்டேலா 85வது வயதில் அரசியலில் இருந்து ஓய்வு பெற்றார். ஆனால் இரா சம்பந்தன் 91 வயதிலும் அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவது குறித்து அறிவிப்பை வெளியிடாமல் இருக்கின்றார். ஆக மொத்தம் நெல்சன் மண்டேலா பாணியை அவர் நினைவு கூர்ந்து திருமலைக்கு ஒரு துடிப்பான தமிழ் நாடாளுமன்றம் உருவாக வழிசமைக்கும் வகையில் இரா சம்பந்தன் அரசியலில் இருந்து ஒதுங்கிக் கொள்ளும் தனது முடிவை எடுப்பதற்குரிய சிறந்த காலமாக இது தெரிகிறது. இரா சம்பந்தனை பொறுத்தவரை அவரால் உடல் உபாதைகளுடனும் நீண்ட மருத்துவ விடுப்புகளுடனும் தமிழ் மக்களுக்கு அரசியல் சேவையாற்ற முடியாது என்பது கசப்பான ஆனால் யதார்த்தமான விடயம் என்பதை இப்போதைக்கல்ல எப்போதைக்கும் விமர்த்துக் கொள்ள முடியாது. இதற்கிடையே இரா சம்பந்தன் சார்ந்த தமிழரசு கட்சியின் நிலையை சொல்லிக் கொள்ள வேண்டியதில்லை. கொழும்பு அதிகார மைய கொலு இருப்பாளர்களை மகிழ்வூட்டும் விதத்தில் தமிழரசு கட்சி உள்ளக சட்ட சிக்கல்களில் தொடர்ந்தும் இழுபட்டு அல்லாடிக் கொள்கிறது. கட்சி மீது தொடுக்கப்பட்ட வழக்கில் சுமந்திரனின் ஸ்லீப்பர் செல் பிரதிவாதிகள் காலத்தை இழுத்தடிக்கும் வகையில் தமது தந்திரோபாயங்களை ஆட்சேபனை மனுக்கள் என்ற வகையில் அம்புரா துணிகளாக எடுத்து விடுவதால் அடுத்த மாதம் இறுதி நாளான அதாவது மே 31ஆம் தேதிக்கு இந்த வழக்கு விசாரணைகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. இவ்வாறான ஒரு நிலையில் தமிழரசு கட்சி தான் எதிர்நோக்கும் வழக்கு விசாரணைகளில் வெற்றி கொள்ள வேண்டுமானால் கட்சியின் புதிய தலைவராக தெரிவான சிவஞானம் ஸ்ரீதரன் வீதிக்கு இறங்கி மக்களை ஒன்று திரட்ட வேண்டும் என நேற்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் KT கணேசலிங்கம் கூட ஒரு அறிவுரையை விடுத்தார். அத்துடன் தமிழரசு கட்சிக்குள் முரண்பாடுகள் நீடித்தால் எதிர்வரும் காலத்தில் தமிழரசு கட்சிக்கு யாழ்ப்பாணத்தில் கூட ஒரு ஆசனத்தை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை ஏற்படும் எனவும் அவர் எச்சரித்திருக்கிறார். இதற்கும் அப்பால் பொருளாதாரத்தில் வல்லரசாக மாறிவரும் இந்திய பெரியண்ணருடன் இணைந்து ஈழத்தமிழர்கள் சரியான கொள்கை வகுப்புகளை மேற்கொண்டால்தான் தமிழர் தாயக மக்கள் தமது அரசியல் இருப்பை நிரந்தரமாக தக்க வைக்க முடியும் எனவும் கணேசலிங்கத்தின் கருத்து வெளிப்பட்டது. ஆனால் கணேசலிங்கம் வடக்கில் இந்த கருத்தை வெளியிட்ட அதே சமகாலத்தில் ஸ்ரீலங்காவின் தெற்கில் சீனா நிர்மாணித்து வழங்கிய மத்தள விமான நிலையத்தின் நிர்வாகம் இந்திய மற்றும் ரஷ்ய நிறுவனங்களுக்கு 30 வருட கால குத்தகைக்கு விடப்பட்டுள்ளது. இந்த முடிவை எடுக்கும் வகையில் ஸ்ரீலங்காவின் அமைச்சரவை பச்சை கொடியை காட்டியிருப்பதையும் இங்கு அவதானித்துக் கொள்ள வேண்டும். ஆக மொத்தம் தமிழர்களை இனிமேல் கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் என சலித்துக் கொண்ட தந்தை செல்வாவின் 47வது நினைவு தினத்தில் தமிழ் தேசிய இனத்தின் விடுதலைக்கான வாய்ப்புகளும் சவால்களும் என்ற தலைப்பில் உரையாற்றிய போது பேராசிரியர் கணேசலிங்கம் இந்த கருத்துக்களை எடுத்துவிட்டார். ஆனால் அவரது உரையின் தலைப்பில் ஈழத்தமிழ் தேசியத்தின் விடுதலைக்கான வாய்ப்புகள் குறித்து சொல்லப்பட்டாலும் அதே தலைப்பில் குறிப்பிடப்பட்ட சவால்கள் தான் இப்போது ஈழத்தமிழர்களின் தேசிய அரசியல் பரப்பில் இருப்பதை யதார்த்த நிலை அடித்தே சொல்கிறது. இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்கும் புதிய இராணுவ பொதியின் அடிப்படையில் ஏவுகணைகளை இடைமறித்து அளிக்கும் பேட்ரியாட் வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் மற்றும் பீரங்கி குண்டுகள் மிக விரைவாக அனுப்பப்படும் என அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சகமான பென்டகன் அறிவித்துள்ளது. ஆனால் அமெரிக்கா விரைவாக வழங்கும் இந்த ஆயுத உதவி தொகுதியில் பேட்ரியாட் ஏவுகணைகள் வழங்கப்படுகின்றனவே தவிர அவற்றை ஏவும் தளங்கள் அதாவது பேட்டரிகள் என குறிப்பிடப்படும் தளங்கள் வழங்கப்படவில்லை என்பதும் தெரிகின்றது. இந்த ஏவுகணைகளுக்காக அமெரிக்கா உக்ரைனுக்கு அறிவித்த தனது $61 பில்லியன் உதவி பொதியில் இருந்து $6 பில்லியன் செலவழிக்கும் என அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் லாய்ட் ஆஸ்டின் நேற்று தெரிவித்தார். ஒவ்வொரு பேட்ரியாட் ஏவுகணையும் $4 பில்லியன் பெறுமதியை கொண்டவை. ஆனால் பேட்ரியாட் ஏவுதளம் ஒன்று சுமார் $1 பில்லியன் பெறுமதியில் இருப்பதால் தற்போது பேட்ரியாட் ஏவுகணைகள் மட்டுமே அமெரிக்காவால் அனுப்பப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. உக்ரைனுக்குரிய படைய உதவியை இவ்வாறாக அமெரிக்க அரசாங்கம் விரைவாக அனுப்ப நகர நிலையில் உள்ளூரில் அதன் பல்கலைக்கழகங்களில் பலஸ்தீன மக்களுக்கு ஆதரவான போராட்டங்கள் தீவிரமாக தொடர்கின்றன. இதனால் பல பல்கலைக்கழக வளாகங்கள் காவல்துறை பிரசன்னங்களை கொண்டுள்ளன. நாடு முழுவதும் நூற்றுக்கணக்கான பல்கலைக்கழக மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதற்கிடையே இந்த போராட்டங்கள் உருவாகிய தாய் பல்கலைக்கழகமான நியூயார்க்கின் கொலம்பியா பல்கலைக்கழகத்தின் மாணவ தலைவர் ஒருவர் சியோனிஸ்டுகள் வாழ தகுதியற்றவர்கள் என தெரிவித்த கருத்து பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தி அவர் இடைநிறுத்தத்துக்குள்ளான நிலையில் குறித்த மாணவ தலைவர் தனது கருத்துக்கு தற்போது மன்னிப்பு கோரியுள்ளார். இஸ்ரேலிய கல்வி நிறுவனங்களுடனான உறவை அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் துண்டிக்க வேண்டும் எனவும் இஸ்ரேலுடன் தொடர்புடைய நிறுவனங்களில் இருந்து அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் விலகி இருக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டங்கள் இடம்பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அமெரிக்க பல்கலைக்கழகங்களின் போராட்டங்களுக்கு பக்கவாட்டாக பிரான்சின் புகழ்பெற்ற அரசியல் துறை பல்கலைக்கழகமான சியன்ஸ்போ இல்லையென்றால் அறிவியல் அரசியல் பல்கலைக்கழகத்தின் பாரிஸ் வளாகத்திலும் நேற்று பதற்றங்கள் நீடித்திருந்தன.
சுமார் 50 இஸ்ரேலிய சார்பு ஆர்ப்பாட்டக்காரர்கள் அங்கு குவிந்ததால் பதற்றம் அதிகரித்தது. சேன்ஸ் பூ எனப்படும் பிரான்சின் புகழ்பெற்ற அறிவியல் அரசியல் பல்கலைக்கழகத்தில் பலஸ்தீன சார்பு போராட்டங்கள் இடம்பெற்று வரும் நிலையில் நேற்று ஏட்டிக்கு போட்டியாக யூதர்களின் தரப்பில் மாணவர்களும் பொதுமக்களும் குவிந்ததால் இந்த பதற்ற நிலையை அடுத்து கலகம் அடக்கும் காவல்துறையினர் அங்கு வரவழைக்கப்பட்டு போராட்டங்களில் ஈடுபட்ட 2 தரப்பினரும் ஒன்றாக கலந்து மோதல்களை செய்ய முடியாத வகையில் பிரித்து வைக்கப்பட்டனர். அடுத்து பிரித்தானிய நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், பிரித்தானியாவில் புற்றுநோய் தாக்கத்துக்கு இலக்கான மன்னர் சார்ல்ஸ் மீண்டும் தனது பொது பணிகளுக்கு திரும்புவதாக பக்கிங்ஹாம் அரண்மனை அறிவித்துள்ளது. மன்னர் சார்ல்ஸுக்கும் அவரது புதல்வனான வில்லியத்தின் துணைவியான வேல்ஸ் இளவரசிக்கும் சில வார இடைவெளிகளில் தனித்தனியாக புற்றுநோய் கண்டறியப்பட்டமை அரண்மனை குடும்பத்துக்கு இரட்டை அடியாக வந்திருந்தது. இந்த நிலையில் மன்னர் சார்ல்ஸ் தனது முழுமையான பணிகளுக்கு திரும்ப மாட்டார் எனினும் அவர் தனது பொது பணிகளுக்கு திரும்புவார் என தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே மன்னர் சார்ல்ஸ் மரணமடைந்தால் அவரது இறுதிச் சடங்குகள் எவ்வாறு இடம்பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட நிகழ்ச்சி நிரல்கள் தற்போது புதுப்பிக்கப்பட்டு வருவதாக கூறப்பட்டுள்ளது. ஆபரேஷன் மெனாய் பிரிட்ஜ் இல்லையென்றால் மெனாய் பால நடவடிக்கை என்ற குறியீட்டு பெயரில் மன்னருக்குரிய அதிகாரப்பூர்வ இறுதிச் சடங்குகளை விவரிக்கும் நகல்கள் தற்போது புதுப்பிக்கப்பட்டு வருகின்றன. கடந்த 2002 மரணமடைந்த ராணி எலிசபெத்தின் இறுதிச் சடங்குகள் ஆபரேஷன் லண்டன் பிரிட்ஜ் என்ற குறியீட்டு பெயரில் நடத்தப்பட்டமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயம். ராணி எலிசபெத்தின் உடல் அடக்கம் செய்யப்பட்ட மறுநாளே மன்னரின் அதிகாரப்பூர்வ இறுதிச் சடங்குகளுக்குரிய ஆபரேஷன் மெனாய் பிரிட்ஜ் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. மன்னருக்குரிய இறுதிச் சடங்குகள் ஏற்பாடுகள் குறித்து தற்போது கூறப்படுவதற்காக இதனை ஒரு உணர்ச்சிகரமான விடயமாக நோக்கக்கூடாது எனவும், அவ்வாறான நிகழ்வில் எடுக்கப்பட வேண்டிய பணிகள் சார்ந்த விடயம் என்பதால் இவ்வாறான திட்டங்கள் பற்றி கூறப்படுவதால் மன்னர் உடனடியாக மரணமடைய போகின்றார் என்ற அர்த்தப்படுத்தலை யாரும் கொள்ளக்கூடாது எனவும் அரண்மனை அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். மன்னர் சார்ல்ஸ் இந்த ஆண்டு பிப்ரவரியில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.